பொரியத்துனுங்க. என்ன அம்மா பட்டுமாமா சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஆடாடா ஆடாடா, இந்த காலத்து பொண்ணுங்க 13 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள என்னமா வளர்ந்து போயிடுறாளுங்க. இந்த பாரு கவுண்டரா, பேசாம உன் தம்பிக்கு இந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுவிடு. அந்த திமிர் படிச்சவன் நெசப்ப காட்டானா விளையாட்டுக்கு காட்டானோ? நேத்துக்கு பால் சொசைட்டிக்கு வந்து வெள்ளக்கார பொண்ணு பேசாம என் கூட வந்துரு, உன் ஊர்படி நான் வச்சு உன்னை பொழைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். உன் குடும்பத்திலயும் உன் பொண்டாட்டி பாவம் இந்த 3 பிள்ளை அனாதை விட்டுட்டு போய் தொங்கிட்டா தூக்கல. இன்னும் 2 தம்பி இருக்கானுங்களே, அவங்களுக்காவது படிப்படியா கல்யாணத்தை பண்ணி வை. உன் குடும்பத்துல விளக்காவது எரியட்டும். இன்னைக்கு அவங்கிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணிடுறேன். எத்தனை தடவை சொல்றது என் மாட்டு தாலியில இந்த எருமைங்களை கட்டாதுன்னு? இதுக்கு வாடப்பட்டாலே மாடு தண்ணி குடிக்காதுல்ல. நீ என்னடா செஞ்ச? நான் தான் சந்தைக்கு வந்துட்டேனே. இந்த பாருங்க, இந்த கடவுள் மாட்டை படைச்சார் பாருங்க, அதோட நிறுத்தி இருக்கணும். இந்த எருமையை படைச்சிருக்கவே கூடாது. நியாயம்தான். உன்னை படைச்சது தப்புன்னு கடவுளை பார்க்கும்போது சொல்றேன். ஓ ஏய், உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணி இருக்கிறேன்டா. என்னப்பா உங்க அண்ணன் கேக்குறாரு, பேசாம சிரிச்சுக்கிட்டு நிக்கிற? ஓசி வண்டியில வந்து சந்தை வியாபாரத்தை முடிச்சிட்டல, இடத்த காலி பண்ணு. என்ன பாக்குற? புறப்படு புறப்படு. கையோடா. அட என்ன நீ, நான் யாரு பக்கத்து வீட்டுக்கார தானே, தள்ளாதானே கூட எடுத்துட்டு போயிடுறேன். அப்பா ஏண்டா, முகூர்த்தத்துக்கு முகூர்த்தம் நான் பேச்ச ஆரம்பிக்க வேண்டியது, நீ சிரிச்சு சிரிச்சு மழுப்ப வேண்டியது. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும்டா. நம்ம அப்பா உனக்கு இப்படித்தான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வச்சான். என்னாச்சு? 3 குழந்தை பிறக்கிற வரைக்கும் ராவு பகலா இழஞ்சீங்க, குழஞ்சீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள தகராறு. அது தாங்காம அவ தூக்கு போட்டு செத்து போனா. சாவுக்கு நீதான் காரணம்னு சவ ஊர்வலத்துல அண்ணன் தம்பி நாம குத்திக்கிட்டதான் மிச்சம். கல்யாணம் ஆனா என்ன நடக்குங்கிறதுக்கு உன் வாழ்க்கையே ஒரு உதாரணம். இந்த லட்சணத்துல எனக்கு ஒரு கல்யாணம், தாலி கட்டின பொண்டாட்டி, அப்புறம் புள்ள குட்டி எனக்கு தேவைதானா? நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறதில்ல. ஏண்டா? சொல்லுவேன், உனக்கு புரியாது. மறுபடியும் தகராறு வேணாம் நினைக்கிறேன். ஏண்டா பண்ணிக்க மாட்டேன்? உங்களை பெத்த பாவத்துக்கு வடிச்சு கொட்டியே இடுப்பை புடிச்சுக்கிடுச்சு. சரியா போச்சா? உன் இடுப்பு புடிச்சுக்கிட்டதுக்காக எனக்கு கல்யாணத்தை பண்ணி என் இடுப்பு புடிச்சுக்கணும்னு நினைக்கிறியா? உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமா போயிடுச்சுடா. நாளைக்கு காத்தால இந்த ருக்கு பொண்ணு கழுத்துல நீ தலையை கட்டடா. நாளைக்கு காத்தால? ஏண்டா முடியாதுங்கறியா? இப்ப போய் அந்த அருமக்காரன் பந்தல்காரெல்லாம் ஏற்பாடு பண்ணு. இந்த பையன் இந்த ருக்கு பொண்ணு கழுத்துல தலையை கட்டறாலையா பாக்குறேன். கெட்டிமலம் வாசிங்கடா. எவன்டா கெட்டிமலம் வாசிச்சதுவன்? வெச்சி பிள்ளைக்கு ஒரு பொம்பளைய கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னடா அது? என்ன காரியம்டா செஞ்சிருக்க? மரியாதையா கையெடு. எனக்கு முன்னாடி பிறந்த ஒரே பாவத்துக்காக என் மேல கைய வச்சிட்ட. இன்னொரு தடவை என் நெஞ்சில கைய வச்ச என்னடா செய்வ? நீ பார்த்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. அவளை வச்சுதான் நான் பொழப்பு நடத்த போறேன். அவளை வச்சு நீ எப்படி பிழைக்கிறேன்னு நான் பாக்குறேன்டா. டேய், நான் இவளை வச்சு பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு பையன்கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லடா. மாடிங்க மாடி. இந்த முந்தானையும் வேட்டியும் ஒத்து போச்சுன்னா முந்தான பாயாயிடும், வேட்டி போர்வையாயிடும். வெட்ட வெளியில மொட்டை பாறையில இவளோட குடும்பம் நடத்தும்டா. ஒரு பையன் என்ன கேள்வி கேட்க முடியாது. இவன் முன்னாடியே கேட்கிறேன், உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னானா இல்ல கட்டிட்டானா? டேய், பொட்டச்சிக்கிற போய் பேசிக்கிட்டு ஆம்பளை நான் கூப்பிட்டு வந்தேன்டா. மனுஷங்க எல்லாருமே தனித்தனியா அயோக்கியனுங்க தான். கும்பலா சேர்றப்பதான் யோகியத்தை பத்தி பேசுவானுங்க. நீ என்ன பண்ற? அவ கழுத்து ஒரு தாலியை கட்டிடு, அத ஊர் ஒத்துக்கும். உன் தத்துவத்தெல்லாம் அங்க போய் சொல்லு. எனக்கு என்ன பிடிக்குதோ, நான் எது மேல இஷ்டப்படுறேனோ அதுதான் இங்க நடக்கணும்.
இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். ஏறி வண்டியில என்ன பார்த்தா கேக்குற, எப்படி பொழைக்க போறேன்னு பொழைச்சு காட்டுற. ஏறி வண்டியில வேடிக்கை பாக்குற. வண்டி கட்டுறா. டேய் நீ போடா, நீ போனா நீ அவன் போனா இந்த பொண்ணு கல்யாணம் நானு. ஐயோ கவுண்டரே, நீ ஏன் வருத்தப்படுற? அவன் போனா போறான். உன் இன்னொரு தம்பி இல்ல, அவனுக்கு கட்டு வை இவளை. என்னங்க அவனை கூப்பிடுங்க. ஏய் அங்க கல்யாணம் நின்று போச்சு, நீ தான் போய் தாலி கட்டணுமா? எந்திரி எந்திரி. நான் தாலி கட்டணுமா? இதுக்கு ஆத்துக்கு போயிட்டேன்னு சொல்லிடு. அவனும் போனா போறான்யா. உன் பொண்டாட்டி தான் ஏற்கனவே சேர்த்துட்டால, நீ கட்டி அந்த பொண்ணு கழுத்துல தாலிய. நாங்களாச்சும் பாத்துக்கணும், கட்டு. அதுக்கு ஆஸ்பத்திரி தானே. எனக்கு என்னங்க தெரியும்? அது சரி, உனக்கு கல்யாணம் ஆகல இல்ல? என்னங்க வண்டி எங்கே நிறுத்திட்டீங்க? சந்தைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்தலான்னு பாக்குறேன். என்னடி இப்படி வாய் பொழந்துட்ட? இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதானே, இந்த குழந்தை குட்டி தொந்தரவுலாம் எனக்கு பிடிக்காதுன்னு. சொன்னதாங்க. அதுக்காக என்ன அதுக்காக? ஊர்ல குழந்தை குட்டி பெற்றவங்க எவன்டி நிம்மதியா இருக்கான்? உனக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லு பாப்போம். உங்க அப்பா அப்படி நினைச்சிருந்தாருன்னா நீங்க எப்படிங்க? அவர் நினைச்சது இருக்கட்டும், இப்ப நான் நினைக்கிறதா முக்கியம். இப்ப இருக்கிற குழந்தைங்களே இந்த நாட்டுக்கு அதிகம். இன்னும் 100 வருஷத்துக்கு தாங்கும். வேண்டாங்க, நீங்க நாலா பக்கமும் ஓடி அலையறவங்க. நான் வீட்டோட இருக்கிறவ. ஆபரேஷனை நானே பண்ணிக்கிறேன். நீங்க எப்பவும் ஆம்பளையா தான் இருக்கணும். அது வந்து ஆபரேஷனை நீங்க பண்ணிக்கூடாது. இந்த பொட்டச்சிங்க கொஞ்சம் சுயநலவாதி தான் நினைச்சேன். சமயத்துல நம்மள அசத்தி போடுறாளுங்க. உனக்கு நாங்க ஆபரேஷன் பண்ண முடியாதுமா. கர்ப்பமா இருக்காங்க சார். உட்காருங்க. என்னம்மா அது? ஏமா அதை முதல்ல சொல்லல? வயித்துல குழந்தை இருக்கும்போது கர்ப்பத்தடை பண்ணக்கூடாதுமா, அது ஆபத்தா போயிடும். நான் கர்ப்பமா இருக்கேனா? டாக்டர் ஐயா, நீங்க பெரிய மனசு பண்ணி என் வயித்துல வளர்ற குழந்தைய கழிச்சிடுங்க. நீ என்னம்மா சொல்ற? உன்ன ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க. கவர்மெண்டே 2 பெத்துக்கலான்னு பர்மிஷன் கொடுத்துருக்கு. இவங்க என்னடான்னா தாராளமா ஒண்ணு கூட வேணாம்னு நினைக்கிறாங்க. என்ன பாண்டி சொல்ற? ஏற்கனவே ஒரு பையன் இருக்கிறதா சொன்னாங்க. ஓஹோ, அது வேற இருக்கா? ஏண்டா சேகர், இவங்க சொன்னாங்கன்னா நீ எப்படி நம்பின? சரி, இந்த உடம்ப பார்த்தா நம்பிதான் ஆகணும். சேகர், இவங்க சொல்ற குழந்தைக்கு 1 வயசு ஆகல, 7.5 வயசாகுது. அந்த குழந்தை தான் இவங்களை இங்க அனுப்பியிருக்கு. என்னங்க? பின்ன என்னம்மா, அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வயிற்றுல இருக்கிற குழந்தைய கொல்ல வந்துட்ட. நாளைக்கு நீ தூக்கு போட்டுக்கிட்டு செத்தாதான் உன் கூட பொழப்பு நடத்துன்னு சொன்னா தூக்கு போட்டுக்குவியா? அப்புறம் எங்க இருந்து பொழப்பு நடத்துறது? இந்த பாரு, உன் வயிற்றுல இந்த குழந்தை இருக்கிறது தெரிஞ்ச பிறகுதான் அவனை திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அதனால அந்த குழந்தைய நீ வளர்க்குற, அவனை நான் திருத்துறேன். இது என்ன மறைக்கக்கூடிய விஷயமான்னு பாக்குறீங்களா? மறைக்க முடிஞ்ச அளவுக்கு மறைங்க. மறைக்க முடியாத அளவுக்கு குழந்தை வளர்ந்தா எந்த தகப்பனுக்கு மனசு மாறும். அதையே அவங்ககிட்ட எதிர்பார்ப்போம். சேகர், இப்ப இவங்க யோசிக்கிறது குழந்தை பிரச்சனை இல்ல, அவங்க வீட்டுக்காரனை எப்படி ஏமாத்துறதுன்னு தான். நீங்க இந்த வழக்கமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணா அரிசி இந்த புடவை எல்லாம் கொடுப்பீங்களே, அதுல ஒரு செட்டு கொடுத்து விட்டுரு. போய் வாங்கிக்கமா, நான் சொல்லிடுறேன். ஏய், இது ஒன்றும் கடனா கொடுக்கணும், அப்புறம் பணம் கொடுத்து விட்றேன். காசு கொடுக்க வேண்டாம்டா. என்னைக்கு இருந்தாலும் நீ அறுக்க வருவல்ல, அன்னைக்கு கழிச்சுக்கிறேன். இதான் டாக்டர் கிட்டே பழக்கம் வச்சு கூடாதுன்றது. வாங்க வாங்க, இந்த மாதிரி சமயத்துல முள்ள வரணும். கொண்டாங்க. டேய் சுப்பு, ஜோடா என்னடா இது? அரிசிங்க. அட, ஆஸ்பத்திரியில ரேஷன் கடையை மாத்திட்டாங்களா? அரிசி தராங்க, உப்பு மிளகா புளி எல்லாம் தர மாட்டாங்களா? ஏங்க, நீங்க செஞ்சுக்க வேண்டியது, அவங்க ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. நாளைக்கு நீங்களே ஒரு குழந்தை வேணும்னு பிரியப்பட்டா கூட இந்த ஜென்மத்துல அவங்களால குழந்தைய பெற்றுக்க முடியுமா? எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சுட்டு வந்து நிக்கிறாங்க, கிண்டல் பண்றீங்களே. அதுக்காக
பொம்பளைலாம் தலையை தூக்கி வச்சுட்டு ஆட சொல்றியா? போடா. கற்புக்கரசி தாய்க்குளம் சோமதாங்கி மெழுகுபத்தின்னு பட்டம் கொடுத்து பொம்பளைங்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. நான் பொம்பளைங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன்.